போட்டித் தேர்வுக்காக படித்துக் கொண்டிருக்கும் அனைத்து மாணவ மாணவியர்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து எங்களுடைய எஸ்ஆர்எம் யூடியூப் சேனலை பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போடக்கூடிய ஆடியோக்கள் அனைத்தும் தொடர்ச்சியாக வரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். போன ஆடியோவில் ஒரு கொஷின் கேட்டிருந்தேன். அதற்கு நிறைய பேர் ரொம்ப சிறப்பாக பதில் சொல்லியிருந்தீங்க. பதிலளித்த அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறோம். இப்பொழுது அதற்கான விடைகளை பார்க்கலாம். யாருடைய பிறந்த நாளை தமிழக அரசு வார விழாவாக அறிவித்தது? விடை பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் என்பதுதான் மிகச்சரியான பதில். பதிலளித்த அனைவருக்கும் எங்களுடைய எஸ்ஆர்எம் யூடியூப் சேனலின் சார்பாக வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையில் தொடர்ச்சியாக இப்படி ஒவ்வொரு கேள்வியையும் ஆராய்ந்து பதிலளிக்கும் போது உங்களால் நீங்கள் எதையும் எளிதான முறையில் ஞாபகம் வைத்துக் கொள்வதற்கு ஒரு அரிய வாய்ப்பையும் எங்களுடைய எஸ்ஆர்எம் யூடியூப் சேனல் ஏற்படுத்தி தரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நம்ம பாரதிதாசனை பற்றி பகுதி 2 பார்க்க இருக்கிறோம். சரிங்களா? ஓகே நண்பர்களே, போன ஆடியோ பார்க்கல அப்படின்னா முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு ஆல் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா போன ஆடியோவோ உங்களால் பார்க்க முடியும். சரிங்களா? வாங்க இன்னைக்கு பகுதி 2லிருந்து சில வினாவிடைகளை நம்ம பார்க்கலாம். புத்தகசாலை என்ற நூலில் சில பாடல் வரிகளை இயற்றியவர் யார்? விடை பார்த்தீங்கன்னா பாரதிதாசன். புத்தகசாலை என்ற நூலில் சில பாடல் வரிகளை இயற்றியவர் யார்? விடை பார்த்தீங்கன்னா பாரதிதாசன். இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா பொறுத்துகளை கேட்டிருக்காங்க, அப்படி கவனமாக பார்த்துக்குங்க. ஓகே, அடுத்த வினாவை பார்க்கலாம். தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும் மண்டை சுரப்பி உலகு தொழும் மனக்குகையினுள் சிறுத்த எழும் என்ற பாடல் வரிகளின் அடிகள் யாரை பற்றி பாடியது? விடை பாரதிதாசன் தந்தை பெரியாரை பற்றி பாடியது. தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும் மண்டை சுரப்பி உலகு தொழும் மனக்குகையினுள் சிறுத்த எழும் என்ற பாடல் அடிகள் யாரை பற்றி பாடியது? விடை பாரதிதாசன் பெரியாரை பற்றி பாடியது. அடுத்த வினாவை பார்க்கலாம். நாளை என் தாய்மொழி சாகுமானால் இன்றே நான் இறந்து விடுவேன் என்று பாடியவர் யார்? விடை பார்த்தீங்கன்னா பாரதிதாசன். நாளை என் தாய்மொழி சாகுமானால் நான் இன்றே இறந்து விடுவேன் என்று பாடியவர் யார்? விடை பாரதிதாசன். அடுத்த வினாவை பார்க்கலாம். சூரிய ஒளி பெறாத செடியும் பகுத்தறிவு பெறாத சமுதாயமும் வளர்ச்சி அடையாது என உணர்த்துபவர் யார்? விடை பாரதிதாசன். சூரிய ஒளி பெறாத செடியும் பகுத்தறிவு பெறாத சமுதாயமும் வளர்ச்சி அடையாது என்று உணர்ந்து பாடியவர் யார்? விடை பாரதிதாசன். அடுத்த வினாவை பார்க்கலாம். தேனோர்க்கும் செந்தமிழே நீ கனி நான் கிளி என்று பாடல் வரியை பாடியவர் யார்? விடை பாரதிதாசன். தேனோர்க்கும் செந்தமிழே நீ கனி நான் கிளி என்ற பாடல் வரியை பாடியவர் யார்? விடை பாரதிதாசன். அடுத்த வினாவை பார்க்கலாம். எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றாலும் இங்குள்ள எல்லாரும் நானிடவும் வேண்டும் என்று பாடியவர் யார்? விடை பாரதிதாசன். எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றாலும் இங்குள்ள எல்லாரும் நானிடவும் வேண்டும் என்று பாடலை பாடியவர் யார்? விடை பாரதிதாசன். அடுத்த வினாவை பார்க்கலாம். தெள்ளு தமிழ்நடை சிறிய இரண்டடிகள் டேஸ் திருக்குறள் குறித்து கூறியவர் யார்? விடை பாரதிதாசன். தெள்ளு தமிழ்நடை சிறிய இரண்டடிகள் டேஸ் திருக்குறள் குறித்து கூறியவர் யார்? விடை பாரதிதாசன்.
அடுத்த வினாவை பார்க்கலாம். தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை, வேரில்லாத மரம், கூடில்லாத பறவை என்ற பாடல் வரியை பாடியவர் யார்? விடை ரசூல் கம்சுதேவ். தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை, வேரில்லாத மரம், கூடில்லாத பறவை என்ற பாடல் வரியை பாடியவர் யார்? விடை ரசூல் கம்சுதேவ். அடுத்த வினாவை பார்க்கலாம். உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற கொள்கையை உயிர் மூச்சாக பெற்றவர் யார்? விடை பாரதிதாசன். உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற கொள்கையை உயிர் மூச்சாக பெற்றவர் யார்? விடை பாரதிதாசன். அடுத்த வினாவை பார்க்கலாம். தொண்டு செய்வாய் தமிழுக்கு துறைதோறும் துறைதோறும் துடித்தெழுந்தே என்று தமிழர்களை தட்டி எழுப்பியவர் யார்? விடை பாரதிதாசன். தொண்டு செய்வாய் தமிழுக்கு துறைதோறும் துறைதோறும் துடித்தெழுந்தே என்று தமிழர்களை தட்டி எழுப்பியவர் யார்? விடை பாரதிதாசன். அடுத்த வினாவை பார்க்கலாம். புரை தீர்ந்த வாழ்வினிலே அழைத்து செல்லாததில்லை பொதுமறையான திருக்குறளில் என்றும் திருக்குறளை போற்றியவர் யார்? விடை பாரதிதாசன். புரை தீர்ந்த வாழ்வினிலே அழைத்து சொல்லாததில்லை பொதுமறையான திருக்குறளில் என்று திருக்குறளை போற்றியவர் யார்? விடை பாரதிதாசன். ஓகே, அடுத்த வினாவை பார்க்கலாம். கண்ணல் பொருள் தரும் தமிழ் நீ ஓர் பூக்காடு, நானோ தும்பி என்று தமிழ் மீது காதல் கொண்டு வாழ்ந்தவர் யார்? விடை பாரதிதாசன். கண்ணில் பொருள் தரும் தமிழ் நீ ஓர் பூக்காடு, நானோ தும்பி என்று தமிழ் காதல் கொண்டு வாழ்ந்தவர் யார்? விடை பாரதிதாசன். அடுத்த வினாவை பார்க்கலாம். பாரதிதாசன் இயற்றிய குடும்ப விளக்கு என்ற நூலில் விருந்தோம்பல் என்பது எப்பகுதியான கவிதை நூலாக எழுதப்பட்டது? விடை பார்த்தீங்கன்னா இரண்டாம் பகுதி. பாரதிதாசன் இயற்றிய குடும்ப விளக்கு என்ற நூலில் விருந்தோம்பல் என்ற பகுதி எப்பகுதியாக கவிதை வடிவில் இடம்பெற்றது? விடை பார்த்தீங்கன்னா இரண்டாம் பகுதியில் கவிதை வடிவில் எழுதப்பட்டது. அடுத்த வினாவை பார்க்கலாம். பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிப்படாது என்று பாடியவர் யார்? விடை பாரதிதாசன். பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிப்படாது என்று பாடியவர் யார்? விடை பாரதிதாசன். அடுத்த வினாவை பார்க்கலாம். வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே என்ற பாடலை தமிழ் வாழ்த்தாக ஏற்றுக்கொண்ட அரசு எது? விடை புதுவை அரசு. வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே என்ற பாடலை தமிழ் வாழ்த்தாக ஏற்றுக்கொண்ட அரசு எது? விடை புதுவை அரசு. அடுத்த வினாவை பார்க்கலாம். செந்தமிழை
செழுந்தமிழாக காண ஆர்வம் கொண்ட கவிஞர் யார்? விடை பாரதிதாசன். செந்தமிழை செழுந்தமிழாக காண ஆர்வம் கொண்ட கவிஞர் யார்? விடை பாரதிதாசன். அடுத்த வினாவை பார்க்கலாம். நீலவான் மறைக்கும் ஆழ்த்தான் ஒற்றைக்கால் நெடிய பந்தல் என்ற தொடங்கும் பாடல் வரியில் ஒற்றைக்கால் நெடிய பந்தல் என்று குறிப்பிடப்படுவது எது? விடை ஆலமரம். நீலவான் மறைக்கும் ஆழ்த்தான் ஒற்றைக்கால் நெடிய பந்தல் என்ற தொடங்கும் பாடல் வரியில் ஒற்றைக்கால் நெடிய பந்தல் என்று குறிப்பிடப்படும் அடியில் பொருள் என்ன? விடை ஆலமரம். அடுத்த வினாவை பார்க்கலாம். எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றாலும் இங்குள்ள எல்லாரும் நாணிடவும் வேண்டும் என்ற பாடல் வரி உணர்த்தும் நூல் எது? விடை தமிழ் வளர்ச்சி. எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றாலும் இங்குள்ள எல்லாரும் நாணிடவும் வேண்டும் என்ற பாடல் வரி உணர்த்தும் நூல் எது? விடை தமிழ் வளர்ச்சி. அடுத்த வினாவை பார்க்கலாம். தமிழ் இயக்கம் என்பது யாருடைய படைப்பு? விடை பாரதிதாசன். தமிழ் இயக்கம் என்ற நூல் யாருடைய படைப்பு? விடை பாரதிதாசன். அடுத்த வினாவை பார்க்கலாம். தமிழ் கவி தமிழரின் கவி என்று அழைக்கப்பட்டவர் யார்? விடை பாரதிதாசன். தமிழ் கவி தமிழரின் கவி என்று அழைக்கப்பட்டவர் யார்? விடை பாரதிதாசன். அடுத்த வினாவை பார்க்கலாம். உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே என்று பாடியவர் யார்? விடை பாரதிதாசன். உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே என்று பாடியவர் யார்? விடை பாரதிதாசன். அடுத்த வினாவை பார்க்கலாம். இன்ப தமிழ் கல்வி யாவருக்கும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எய்துவிட்டால் துன்பங்கள் நீங்கும் சுகம் வரும் நெஞ்சினில் தூய்மை உண்டாகிவிடும் வீரம் வரும் என பாடியவர் யார்? விடை பாரதிதாசன். இன்ப தமிழ் கல்வி யாவருக்கும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எய்துவிட்டால் துன்பங்கள் நீங்கும் சுகம் வரும் நெஞ்சினில் தூய்மை உண்டாகிவிடும் வீரம் வரும் என பாடிய கவிஞர் யார்? விடை பாரதிதாசன். அடுத்த வினாவை பார்க்கலாம். திருக்குறள் உரை என்ற நூலை இயற்றியவர் யார்? விடை பாரதிதாசன். திருக்குறள் உரை என்ற நூலை இயற்றியவர் யார்? விடை பாரதிதாசன். அடுத்த வினாவை பார்க்கலாம். தந்தை பெரியாரின் பகுத்தறிவு சிந்தனைகளை கவிதை வடிவில் தந்தவர் யார்? விடை பாரதிதாசன். பெரியாரின் சிந்தனைகளை பகுத்தறிவு சிந்தனைகளை கவிதை வடிவில் தந்தவர் யார்? விடை பாரதிதாசன். அடுத்த வினாவை பார்க்கலாம். குறிஞ்சி திட்டு என்ற நூலை இயற்றியவர் யார்? விடை பாரதியார். குறிஞ்சி திட்டு என்ற நூலை இயற்றியவர் யார்? விடை பாரதியார். அடுத்த வினாவை பார்க்கலாம். புரட்சி கவிஞர் என்ற பட்டம் யாரால் எந்த ஆண்டு பாரதிதாசனுக்கு வழங்கப்பட்டது? விடை பார்த்தீங்கன்னா 1946ஆம் ஆண்டு அறிஞர் அண்ணாவால் இந்த பட்டம் இவருக்கு வழங்கப்பட்டது. புரட்சி கவிஞர் என்ற பட்டம் யாரால் எந்த ஆண்டு பாரதிதாசனுக்கு வழங்கப்பட்டது? விடை 1946ஆம் ஆண்டு அறிஞர் அண்ணாவால் வழங்கப்பட்டது. அடுத்த வினாவை பார்க்கலாம். பாரதிதாசன் யாரிடம்
தமிழ் இலக்கண இலக்கியத்தை கற்றார்? விடை கு. பெரியசாமி. பாரதிதாசன் யாரிடம் தமிழ் இலக்கண இலக்கியத்தை கற்றார்? விடை கு. பெரியசாமி. அடுத்த வினாவை பார்க்கலாம். தன்மான இயக்கத்தின் சிறந்த பாவலர் என்று பாரதிதாசனை பாராட்டியவர் யார்? விடை பெரியார். தன்மான இயக்கத்தின் சிறந்த பாவலர் என்று பாரதிதாசனை பாராட்டியவர் யார்? விடை தந்தை பெரியார். அடுத்த வினாவை பார்க்கலாம். சுப்புரத்தினம் ஓர் கவி என்று யாரால் பாரதிதாசன் உலகிற்கு அறிமுகம் செய்யப்பட்டார்? விடை பாரதியார். பாரதியார். சுப்புரத்தினம் ஓர் கவி என்று யாரால் பாரதிதாசன் உலகிற்கு அறிமுகம் செய்யப்பட்டார்? விடை பாரதியார். அடுத்த வினாவை பார்க்கலாம். உறுதி உறுதி ஒன்றே சமூகம் என்று இறுதி இறுதி என்று பாடியவர் யார்? விடை பாரதிதாசன். உறுதி உறுதி ஒன்றே சமூகம் என்று இறுதி இறுதி என்று பாடியவர் யார்? விடை பாரதிதாசன். அடுத்த வினாவை பார்க்கலாம். தமிழ் படித்தவனை தாய் தடுத்தாலும் விடாது என்று பாடியவர் யார்? விடை பாரதிதாசன். தமிழ் படித்தவனை தாய் தடுத்தாலும் விடாது என்று பாடியவர் யார்? விடை பாரதிதாசன். நன்றி நண்பர்களே. இந்த ஆடியோவை முழுமையாக பார்த்துருப்பீங்க. மறக்காமல் இந்த ஆடியோவை முழுமையாக பார்த்துட்டு ஒரு சப்போர்ட்டும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி நாங்கள் போடக்கூடிய கேள்விக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் பதில் சொல்லுங்கள் நண்பர்களே. இன்றைக்கு உங்களுக்கான ஒரு கேள்வி காத்திருக்கிறது. இதோ உங்களுக்காக. புதியதோர் உலகு செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் என்ற பாடல் வரியை பாடியவர் யார்? புதியதோர் உலகு செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் என்று பாடியவர் யார்? இந்த கேள்விக்கு மறக்காம தெரிஞ்சுன்னா நீங்க பதில் சொல்லுங்க நண்பர்களே. அடுத்து போடக்கூடிய ஆடியோவில் இதற்கான விடைகள் பகிரப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.